வெல்கம் டு பிடி கிரியேட்டர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசி சீரிஸ் மோட்டார் சுமை இல்லாமல் இயங்கினால் நிற்கும், மெதுவாக சுழலும், ஆபத்தான அளவு வேகம், சாதாரண வேகம். ஆன்சர் ஆபத்தான அளவு வேகம். டிசி சீரிஸ் மோட்டார் சுமை இல்லாமல் இயங்கினால் ஆபத்தான அளவு வேகம். ஃபீல்டு வீக்கிங் மெத்தட் பயன்படுத்துவது எதற்காக? டார்க் அதிகரிக்க, வேகம் குறைக்க, வேகம் அதிகரிக்க, இழப்பு குறைக்க. வேகம் அதிகரிக்க. ஃபீல்டு வீக்கிங் மெத்தட் பயன்படுத்தப்படுவது வேகம் அதிகரிக்க. இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார் காப்பர் லாஸ் எதற்கு சமம்? இன்புட் பவர் ஸ்லிப் இன்ட்டு ரோட்டார் இன்புட், அவுட்புட் பவர் ஸ்டார்டர் லாஸ். ஸ்லிப் இன்ட்டு ரோட்டார் இன்புட். இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார் காப்பர் லாஸ் எதற்கு சமம்? ஸ்லிப் இன்ட்டு ரோட்டார் இன்புட். சிங்க்ரனஸ் மோட்டாரில் ஹண்டிங் என்றால் வேகம் மாறாத நிலை, அதிர்வெண் மாற்றம், ரோட்டார் அதிகரிப்பு, அதிக சுமை. ரோட்டார் அதிர்வு. சிங்க்ரனஸ் மோட்டாரில் ஹண்டிங் என்றால் ரோட்டார் அதிர்வு. டம்பர் வைண்டிங் பயன்பாடு எதற்காக? குளிர்ச்சி, வேகம் அதிகரிக்க, ஹண்டிங் குறைக்க, இன்சுலேஷன். டம்பர் வைண்டிங் பயன்பாடு ஹண்டிங் குறைக்க. டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்னெட்டிசிங் கரண்ட் தன்மை முழுவதும் ரியாக்டிங், முழுவதும் ஆக்டிவ், டிசி 0. டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்னெட்டிக் கரண்ட் தன்மை முழுவதும் ரியாக்டிவ். டிரான்ஸ்ஃபார்மரில் இன்ட்ரூஸ் கரண்ட் அதிகமாக இருப்பது எப்போது? நிற்கும் போது, ஆரம்பிக்கும் போது, முழு சுமையில், குறைந்த வோல்டேஜில். டிரான்ஸ்ஃபார்மரில் இன்ட்ரஸ் கரண்ட் அதிகம் இருப்பது எப்போது? ஆரம்பிக்கும் போது. நியூட்ரல் கிரவுண்டிங் செய்வதன் முக்கிய நோக்கம்? வோல்டேஜ் உயர்த்த, ஃபால்ட் கரண்ட் கட்டுப்படுத்த, சக்தி அதிகரிக்க, இழப்பு குறைக்க. ஃபால்ட் கரண்ட் கட்டுப்படுத்த. நியூட்ரல் கிரவுண்டிங் செய்வதன் மூலம் முக்கிய நோக்கம் ஃபால்ட் கரண்ட் கட்டுப்படுத்த. பர்சனல் காயில் பயன்படுத்தும் இடம்? டிசி சிஸ்டம், சாயில்டு கிரவுண்டிங், ஆர்க் சப்ரஷிங், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஆர்க் சப்ரஷன். பிரஸ்டன் காயில் பயன்படுத்தும் இடம்? ஆர்க் சப்ரஷன். மின்சார அமைப்பில் சிஸ்டமேட்டிக்கல் ஃபால்ட் என்றால் சிங்கிள் லைன் ஃபால்ட்டு, டபுள் லைன் ஃபால்ட்டு, 3 ஃபேஸ் ஃபால்ட்டு, எர்த் ஃபால்ட்டு. 3 ஃபேஸ் ஃபால்ட் மின்சார அமைப்பில் சிமெட்ரிக்கல் ஃபால்ட், 3 ஃபேஸ் ஃபால்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.